ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சீஸி சிக்கன் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வீட்லேயே குக்கரில் என்ன மாதிரி செய்யுதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே செய்கிறது எவ்வளோ பெட்டர். இப்போ இந்த சீஸி பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துகிட்டு வாமாக இருக்கிற தண்ணி, வெதுப்பாக இருக்கிற சுடு தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பெரிய பிளேட்டில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு விட்டோன்னா இது ஃபர்மெண்ட் ஆகி வந்துடும். அந்த ஈஸ்ட்டோட மிக்ஸை போட்டுட்டு நல்லா இந்தளவுக்கு ஒரு ஸ்டிக்கியான மாவாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் போட்டுட்டு நான் இதை ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு பீஸாக விட போகிறேன். இப்போது அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு சிம்பிளான ஒரு மேரினேஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். இந்த சிக்கன்லாம் ஓரளவுக்கு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள், இதில் கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இந்த பீஸாவோட ஃப்ளேவர் கிடைக்கணுன்னா இது கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது கூடவே பீஸா மிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நமக்கு கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தயிர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு முதலே ரெடி பண்ணி வச்சு ஊற வச்சாலும் இதோட அந்த ஃப்ளேவர் வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கிடும். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா மேரினேட் ஆகி நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது போன்லெஸ்ஸுங்கிறதுனால டக்குன்னு குக்காய் வந்துடும். அதனால் இது லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்தோம்னாலே போதும். இப்போ இந்த சிக்கனும் ரெடி ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவும் ஒரு 3/4 மணி நேரத்தில் நல்லாவே பொங்கி வந்துருச்சு. மாவு நம்ம வச்ச அளவுக்கும் இதுக்கும் நல்லாவே ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு திரும்பவும் உருட்டிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், இல்லாட்டி மாவு போட்டுக்கலாம். இந்த மாவை நல்லா உருட்டிட்டு ஒரு 2 பீஸாக அதை நான் எடுத்துக்கிறேன், 2 பீஸாக பண்ணுறதுக்காக. இப்போ நான் குக்கருக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு கேக் டின்னு தான் இருந்தது, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு குத்திக்கலாம். நான் பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குறதுல இந்த மாதிரி தாராளமாக சிக்கனோ சீஸோ இருக்காது, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏற்கனவே நான் குக்கரை ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போ நல்லா ஹீட் இருந்ததுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா கடையில் வாங்குறத விட சூப்பர் டேஸ்டான பீஸா ரெடி. நீங்கள் நான் கேக் டீனில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அது மேலே மாவு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட்லேருந்து அதோட டெக்ஸ்டர்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.